தேவ மனிதர்களை நாம் சம்பாதிக்கணும். உலகத்தில் எத்தனையோ சம்பாதிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதம் எப்பயும் இருக்கும், ஆசீர்வாதம் எப்பயும் நம்ம வாழ்க்கையில் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உண்மையாக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற தேவ மனிதர்கள், தேவனுடைய கரத்தை பிடிச்சு நடக்கிற தேவ மனிதர்கள், சும்மா வெளியில் வாயால் பேசுகிறவங்க இல்லை, திரைமறைவில் உள்ளார தேவ சமூகத்தில் நமக்காக அழுது புலம்பி ஜெபிக்கிறவன் தான் தேவ மனுஷன். இன்றைக்கி நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்காக அழுது கண்ணீரோட ஜெபிக்கிற ஒரு தாய் அன்பு உள்ள ஊழியக்காரை எங்கேயாவது நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி கண்டுபிடிச்சா நீங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கி ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் பாஸ்டராக இருக்கலாம். ஒரு வேலை பார்த்துட்டே நீங்கள் நிறைய பேர் இருந்துக்கிட்டு வேலை செஞ்சு ஜனங்களை சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அப்படி மாடியில் ஒரு ஷெட்டு போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் பென்ஷனையும் வாங்கிக்கிறது. நான் யாரையும் குறை சொல்லலைங்க. விசுவாசம் நம்ம வயிற்றுக்கே நம்ம கர்த்தரை விசுவாசிக்காமல் வேலையில் இருந்துக்கிட்டு, மனைவியை வேலைக்கு அனுப்பிச்சிக்கிட்டு, பார்ட் டைமாக இருந்துட்டு பென்ஷன் வாங்கிட்டு பேருக்கு பெருமைக்கு பாஸ்டராக இருக்கிறவங்களால ஒரு ஆத்மாவுக்கு எப்படி உத்தரவாதம் கொடுத்து பிசாசுக்கிட்ட போராடி அந்த ஆத்மாவை மீட்க முடியும்? ஊழியக்காரனா பிரசங்கம் பண்ணுறவங்க கிடையாது, பாட்டு பாடி ஆராதனை நடத்துகிறவங்க கிடையாது. அதுக்கு நிறைய இருக்கிறாங்க. ஆத்மாக்களை பாதுகாக்கிறவன், கர்ப்ப வேதனைப்படுறவன், தகப்பனுடைய இருதயம் வேணும், அவனை பாதுகாக்கணும். அந்த ஆத்துமாக்களுக்காக போராடணும், செபிக்கணும், ஜப வீரனாக இருக்கணும். அவன் ஆராதனை பண்ணணும், பாட்டு ராகமாக பாடணும், மியூசிக் போடணும், அப்படி கூலாக பேசணும் அவசியமே கிடையாது. உங்களை உங்கள் உள்ளார இருக்கிற அந்த காயங்களை ஆற்றுக்கிறவனா, பாவங்கள்லேருந்து வெளியில் உங்களை பிடிச்சு கொண்டு வந்து சாத்தனுடைய பிடியிலேருந்து வெளியே கொண்டு வந்து கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்த சந்ததியாக உங்களை நிலைநாட்டுறவன் தான் தேவனுடைய மனுஷன். உலகத்தில் பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், 4வது தேவனுடைய மனிதர்கள். கர்த்தர் அந்த 4வது ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். ஏன்னா இப்படி சொல்ல நீங்கள் நினைக்கலாம், தேவனுடைய மனிதர்கள் தான் சரித்திரத்தை மாற்ற முடியும், நரகத்து போகிற ஆத்துமாக்களை மீட்க முடியும். வேறு யாராலையும் முடியாது. தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனுடைய பாத்திரங்களாக சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவ மனிதர்கள் தினந்தோறும் சிலுவை சுமக்கிறாங்க, ரத்தம் சிந்துறாங்க, ஆணி அடிக்கப்படுறாங்க. இந்த தேவ மனுஷங்களை கண்டுபிடிச்சி சம்பாதிங்க. இதான் நிலையான ஐஸ்வர்யம், இதான் நித்திய ஆசீர்வாதம். எப்பொழுதும் இந்த மாதிரியான நல்ல ஒரு தேவ மனுஷர்களோட உங்களுக்கு ஐக்கியம் இருக்குமானால் பெரிய விஷயம். விலையேற பெற்ற முத்துக்களை எல்லாம் கொடுத்துட்டு நல்ல ஒரு முத்தை பெற்றுக்கொண்ட வியாபாரின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் பார்க்கறது போல, உலக சொத்துக்களெல்லாம் விட மிகப்பெரியது ஒரு நல்ல தேவ மனிதன், ஜெபிக்கிற தேவ மனிதன். அந்த தேவ மனிதன் பாடுகளோடு இருப்பான். அவனை கண்டுபிடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.